வணக்கம் என் மக்களே. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்ச்சி, உண்மைகள், அறிக்கைகள். திட்டம் வரிசை எண் 37, எண் 69. திட்டம் எண் 69. கலையரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. 38 வரிசை எண் 38, திட்டம் எண் 70, பேச்சரங்கம் மற்றும் கருத்தரங்கம். பேரறிஞர் அண்ணா கருத்தரங்கு கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. எண் வரிசை எண் 39, திட்டம் எண் 12, 13, 14. 12 நிலைபெயராக்கம் செய்யப்பட்ட கலைச்சொற்களை பதிவு மற்றும் புத்தாக்கம் செய்தல். 13 புதிய கலைக்களஞ்சியம், புதிய கலைச்சொற்களஞ்சியம் செய்தல். திட்டம் எண் 14 உலக தமிழர்களுக்கு ஒன்றாய் ஆக்குதல், நடப்பியலுக்கு கொண்டு வருதல். உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த திட்ட வளாகத்திற்குள் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தை கொண்டு செயல்படுத்தியது மற்றும் தற்போது அதன் புதிய கலைச்சொற்களஞ்சியங்கள் உருவாக்குதல் மற்றும் வெளியீடுகள் நடைமுறையில் உள்ளன. 2021, 2022, 2022, 2023, அதாவது 2021, 2022, 2022, 2023. தற்போது பட்டினம்பாக்கம் நகர் வளர்ச்சி குழும கட்டிடத்தில் திட்ட அலுவலகம் இயங்கி வருகின்றது. ஏன்னா அகர முதலின்னு சொன்னாலே தேவநேய பாவாணர்கிட்ட போயிடுவாங்க. பாவாணர் முயற்சி உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. என்னுடைய திட்டம் வந்த பிறகுதான் ஜெயலலிதாவால் நிதி ஒதுக்கப்பட்டது. அந்த திட்டம் நடைமுறைக்கு பெரும்பான்மையான நிதி ஒதுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுச்சு. விரிவாக தன்னுடைய பணிகளை மேற்கொண்டுச்சு. அந்த திட்டத்தின் மூலமாக தான் என்னாச்சு, அந்த துறை செயல்பட்டுச்சு. நான் இயக்குனரை கடைசியாக சந்தித்த போது அவர் சொன்னது 9,60,000 சொற்கள், தமிழ் சொற்கள். இப்போ ஏறக்குறைய 14 லட்சமாக கூட இருக்கலாம். அதனுடைய புள்ளி விவரம் நான் அவரை மீண்டும் கேட்டு உறுதிப்படுத்திக்கணும். ஏன்னா அவர் ஓய்வு பெற்று விட்டார். விஜயராகவன் தான் சொல்கிறேன். என்னடா உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர், தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர்னு, அப்புறம் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்டத்தினுடைய இயக்குனராகவும் அவர் தான் இருந்தார். ஓய்வு இந்த பிப்ரவரி வரைக்கும், இந்த ஆண்டு 2024 பிப்ரவரி வரைக்கும் ஒரு பணியில் இருந்தார். தற்போது பட்டினம்பாக்கம் நகர் வளர்ச்சி குழும கட்டிடத்தில் திட்ட அலுவலகம் இயங்கி வருகின்றது. என்னுடைய திட்டத்தினுடைய பயணம் அந்த பட்டினம்பாக்கம் அலுவலகத்திலே, அந்த அகரமுதலி திட்டத்தினுடைய அலுவலகத்திலே என்னுடைய கைகளில் அந்த அகரமுதலி திட்டத்தினுடைய புத்தகத்தை என்னுடைய கையில் கொடுத்தார். அதனுடைய படக்காட்சிகள் என்னுடைய முகநூல் பதிப்பிலே இருக்குது, பார்த்துக்கலாம். சரி, திட்டம் வரிசை எண் 40. இப்போ இங்கேருந்து நான் அந்த நூலை கூட எடுத்து காட்டுவேன், இருக்கான்னு பார்க்குறேன். இல்லை அல்லது அங்கே இருக்கும், ஊரில் இருக்கும்.
என்னடா ஒரு திரையை விட்டு கொஞ்சம் எட்ட போயிட்டாருன்னு நினச்சிக்க வேண்டாம். என்னுடைய திட்டங்கள் வாயிலாக எனக்கு என் கரங்களில் மேனாள் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குனர் கோ விஜயராகவன், மேனாள் உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் கோ விஜயராகவன் அவர்கள் சரியா ஓய்வு பெறுவதற்கு முன்பு மேனாள் அகரமுதலி திட்டத்தினுடைய இயக்குனர் என்னுடைய கரங்களில் என்னுடைய திட்டத்தினுடைய நீங்கள் பார்க்கணும் இல்லையா, உங்களுக்கு காட்டணும்ல, பார்த்துங்க. இடையில நான் தெரிகிறேன்னா திட்டம் கொடுத்தேன் நான். ஒரு பொருட்பன்மொழி அகராதி. இப்படி இன்னும் நிறைய இருக்குது. இப்போ ஒவ்வொரு தொகுதியாக இருக்குது. விஜயராகவன் பெயரோடு இருக்கும், அவர் பெயரோடு இருக்கும்.